Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே விசுவாசிகள், சபைகள், தேவ பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து ஆராதிக்கிற ஒரு மனமகிழ்ச்சி நாளை கர்த்தர் நம்ம கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. காலைதோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்குது. பெரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லா நிலையிலும் நாம் 6 நாட்கள் போராடினாலும் கர்த்தர் சமூகத்தில் கூடி வந்து ஆராதிக்கிற ஒரு நாள் எவ்வளவு மகிமையானது, மேன்மையானது, எவ்வளவோ ஆராதிக்கத்தக்க ஒரு கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், கர்த்தரை துதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலவெளியில கூட கர்த்தர் நமக்காய் பேசுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 44 சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எப்பொழுதும் பிரச்சனை. அவனுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் என்றெல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையின் மத்தியில தான் தேவனுக்குள் நித்த மேன்மை பாராட்டுகிற ஒரு கிருபை அவர் பெற்றார். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். இந்த கால வேளையில நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். இன்னும் என் வாழ்க்கையில ஒரு மேன்மை வரவில்லை, என் பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையும் வரவில்லை, என்னுடைய வாழ்க்கையில், சம்பாத்தியத்தில், குடும்பத்தில், இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லை என்றெல்லாம் நீங்கள் கண்ணீரோடு வேதனோடு இருக்கலாம். மனம் கலங்காதிருங்கள். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா நிலையிலும் மோசேக்கு பிறகு ஒரு பொறுப்பை கொடுத்து கர்த்தர் யோசுவா மூலமாய் ஜனங்களை அவர் கானான் தேசத்துக்குள் கொண்டு போகும்படி ஒரு பொறுப்பை கொடுத்து அவரே வழி நடத்தினார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அப்படியே கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். பெரிய மாணவர்களை, நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி அவர் நாமத்தை மேன்மைப்படுத்தி துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் நித்தமும் என்று சொன்னார். எப்பொழுதும் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். வனாந்தரம், பிரச்சனை, வேதனை, துக்கம், பாடு, வியாதி, படுக்கை, எல்லா நிலையிலும் அவரையே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதே போல வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தருடைய சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்ப நமக்கு வெற்றி கொடுக்கிற, நம்மை விடுவிக்கிற, நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை மேன்மைப்படுத்துகிற நாமமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் மேன்மைப்படுத்துவோம். எப்பொழுதும் அவரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த மேன்மை இல்லாவிட்டாலும் இன்று முதல் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி அவர் நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை மேன்மைப்படுத்தும்படி சபையாக கூடி வந்து தேவ பிள்ளைகளாய், விசுவாசிகளாய் ஆண்டவரே ஆராதிக்க செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு யுத்தங்களும் ஆண்டவரே அழிவுகளும், எவ்வளோ போராட்டங்களை பார்க்கிறோம் அப்பா. அதன் நடுவில் எங்களை ஆண்டவரே குடும்பமாக சபையாய் கூட்டி செய்ததற்காய் நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் எங்கிருந்தாலும் உம்மை குறித்து மேன்மை பாராட்ட, உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட, நீர் வெற்றி சிறந்த சிலுவையை ஆண்டவரே குறித்து மேன்மை பாராட்ட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்மை நித்தமும் துதிக்க உதவி செய்யும். எத்தனை பிரச்சனையோடு இன்றைக்கு காணப்பட்டாலும், எவ்வளோ பலவீனத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு காணப்பட்டாலும், ஒவ்வொரு சூழலிலும் உம்மை எப்பொழுதும் துதிக்க உதவி செய்யும். இந்த நிமிஷத்தில் விடுதலை கட்டளையிடும், இந்த நிமிஷத்தில் சுகத்தை கட்டளையிடும், இந்த நிமிஷத்தில் எல்லாவித தடைகளை உடைத்தெறிந்து ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும், பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும், குடும்பத்தை மேன்மைப்படுத்தும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே, ஊழியத்தை, சபையை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம்.